தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தோட அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஒரு பக்கம் விஜய் பாஜக கூட்டணியில சேர போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும், இன்னொரு பக்கம் சின்னம்மா அவர்கள் அவருடைய கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட்டணியும் கூடிய சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோடைய பிரச்சார பீரங்கியா இருந்த காளியம்மாள் இன்னைக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இணைஞ்சிருக்கிறாங்க. இதை பத்தி தான் நாம விரிவா பார்க்க போறோம். தமிழகத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு வருது. இது 4 முனை போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில திமுக தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கமும், அதிமுக இது வாழ்வா சாவா தேர்தலா இருக்கும், அதனால நம்ம இந்த தடவை எப்படியாவது வின் பண்ணி ஆட்சி அமரணும் அப்படின்னு ஒரு பக்கமும், தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் அறிவிக்காத நிலையில அங்க தனிச்சுதான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தனிச்சுதான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி நாங்க தனிச்சுதான் இந்த தேர்தலையும் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில தான் சசிகலா அவர்கள் பிப்ரவரி 24 நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்துல கட்சியோட பேர் அறிவிக்காம கட்சியோட கொடியை மட்டும் அறிவிச்சாங்க. கருப்பு வெள்ளை சிவப்பு, அது நடுவுல பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களோட புகைப்படங்கள் நடுவுல இருக்கிற மாதிரி ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா கட்சியோடைய பேரை அறிவிச்சிருக்காங்க. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். பேர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப பெருசா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பேரு அஇஅதிமுக இந்த இதுல பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்னத்தையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. என்ன சின்னம் அப்படின்னு பண்ணா தென்னந்தோப்பு சின்னம். எப்படி தென்னந்தோப்பு கூட்டமா இருக்குமோ அதே மாதிரி நாங்க கூட்டணியோட தான் நாங்க தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் கூட நீங்க கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க கூட்டணியில தான் வைக்க போறோம், ஆனா யாரு கூட அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொறுத்திருந்து நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் தமிழகத்துல ஒரு பெரிய ஒரு சிக்கலாவே மாறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அதிமுக, இப்போ அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு சசிகலா ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெயலலிதாவுடைய நம்பத்தகுந்த ஒரு நண்பரா தோழியா இருக்கக்கூடிய சசிகலா ஏன் ஜெயலலிதா பேரை கட்சியில சேர்க்கல அப்படின்னு நிறைய தரப்புல இருந்து கேள்விகள் எழுந்துருச்சு. ஏன் சேர்க்கல அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு பக்கம் அம்மா பேர்ல ஜெயலலிதா பேர்ல நிறைய கட்சிகள் இருக்கு. அமமுக இருக்கு, அதிமுக இருக்கு, இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா பேரை யூஸ் பண்ணோம்னா தீபா அவர்கள் சொந்தம் கொண்டாடுவாங்க, அவங்க கேஸ் போறதுக்கு வழி இருக்கு, அதனால இந்த தேர்தல் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேர் ஆச்சுன்னா கடைக்கோடி தொண்டன் கூட நம்ம கட்சியை ஆதரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாம புரட்சி தலைவர் பேரும் புரட்சி தலைவர் பேரும் ரெண்டு ஒன்னா சேர்த்துப்பட்டா ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா இந்த கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கட்சியோட சின்னத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட்டணி தான் யாரு கூட வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு அரசியல் திருப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில ஒரு பெண் வேங்கையா இருந்த பிரச்சார பீரங்கியா இருந்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறினாங்க. அவங்க வெளியேறதுக்கு அப்புறம் எந்த கட்சிக்கு இவங்க ஜாயின் போவாங்க, எந்த கட்சியில இணைவாங்க, திமுக சேருவாங்களா, அதிமுக சேருவாங்களா, இல்ல புதுசா கட்சி ஆரம்பிக்கிற விஜய் கூட சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரளிகள் வதந்திகள் எழுந்துட்டு வந்த நிலையில இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுகவுல அவங்க இணைச்சுக்கிட்டு ஒரு பேட்டியும் கொடுத்தாங்க. நான் ஏன் அதிமுகவுக்கு ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, கடைக்கோடி தொண்டனும் தலைமை பொறுப்புல அமர்வான் அப்படின்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு உதாரணம், அதனாலதான் நான் ஒரு கூட கூட்டணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகல நான் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன், அதனாலதான் நான் மறுபடியும் அதிமுகவுக்கே வந்துட்டேன், கொஞ்சம் கேப் விட்டுட்டு பர்சனல் ஒர்க்லாம் நிறைய பார்த்துட்டு கேப் விட்டு நான் அதிமுகவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காளியம்மாள் அதிமுகவுக்கு சேர்ந்தது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியில காளியம்மாள் அவர்கள் நிறைய டிபேட்டுகளையும்
எல்லா என்ன கொஸ்டின் பண்ணாலும் எத்தனை பேர் வந்தாலும் தனியாளா நின்று துவம்சம் பண்ணுவாங்க. அதே போல இப்ப அதிமுக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அதிமுகவில் இருந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு பொறுப்புல வந்து காளியம்மாள் வந்து இருப்பாங்க. காளியம்மாளுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் எல்லாம் யோசிச்சுதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் நீங்க வந்து நிப்பீங்களா அப்படின்னு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு தலைவர் என்ன முடிவு பண்றாரோ, கட்சி என்ன முடிவு பண்ணதோ அதுதான், அதை பத்தி எல்லாம் கட்சி தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிற நிலையில முக்கியமான ஒரு திருப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனிச்சுதான் போட்டிடுவேன் அப்படின்னு சொன்ன நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் பாஜக பக்கம் சாய போறதா ஒரு தகவல் வெளியாகுது. அது மட்டும் இல்லாம பாஜக சைடு இருந்து நிறைய ஆஃபர் வேற கொடுத்துருக்காங்களா விஜய்க்கு. என்ன ஆஃபர் அப்படின்னா, நீங்க ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சரா இருங்க, மத்தவங்க ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சரா இருப்போம், 5 வருஷத்தை பாதியா போட்டு 2.5 வருஷம் இருப்போம் அப்படின்னு ஒரு ஆஃபரும், இன்னொன்னு துணை முதல்வர் பதவி தரோம், 60 சீட்டு தரோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆஃபரும் பிஜேபி மேலிடம் வந்து கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகுது. கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் எப்படி பாஜக கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் தொண்டர்களும் கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில விஜயும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது. தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. மொத்தம் 134 மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன். அதுல வந்து 120 பேர் வந்து கலந்துகிட்டாங்களாம். அந்த 120 பேர்ல 98 பேர் வந்து நம்ம கூட்டணி அமைக்கலாம் பாஜகவோட அப்படின்னு தான் சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. இதனால விஜய் அவர்கள் யாரு கூட கூட்டணி வைப்பாரு, இல்ல தனிச்சுதான் போட்டியிடுவாரா, அப்படி இல்ல விஜய் சசிகலா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க போறாங்களா அப்படின்ற ஒரு பக்கம் பேசப்பட்டு வந்தாலும், விஜய்க்கு சிகப்பு கம்பளம் விரிச்சு பிஜேபியோட மேலிடம் வந்து வரவேற்குது. வாங்க, உங்களுக்கு முதல்வர் பதவி தரோம், 2.5 வருஷம் நீங்க ஆண்டுக்குங்க, 2.5 வருஷம் நாங்க வேற ஒருத்தங்க ஆண்டுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2.5 வருஷம் பங்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்திருக்கு. என்னடா இது, நம்ம தமிழகத்துல வந்து இவ்வளவு வேலை பார்த்துருந்தா நம்ம ஆட்சியில உட்காரணும் அப்படின்னு பார்த்தா இவரு என்ன 2.5 பிரிக்கிறாரு, எப்படி இது வந்து சாத்தியமாகும்? தமிழகத்துல ஒற்றை தலைமை ஒற்றை முதல்வர் அப்படிங்கிற இருந்துட்டு வந்த நிலையில இவங்க பிஜேபி உள்ள புகுந்து அது வந்து 2ஆ மாத்திருவோம் அப்படின்னு ஒரு பிளானை வந்து பண்ணிக்கிட்டு வர்றதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு, பாஜகவோட கூட்டணி வைக்க போறாரா? அப்படி பாஜகவோட கூட்டணி வச்சாங்கன்னா விஜய் 2.5 வருஷம் முதல்வர் பதவியை பிரிச்சுக்கிட்டாங்கன்னா விஜயோடைய கட்சி வந்து தமிழகம் முழுக்க மூளை முடுக்கெல்லாம் தெரியும், அதனால வந்து நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதாகவும், இன்னொரு பக்கம் பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்கறதாகவும், இந்த கரூர் விஷயம், அதுக்கப்புறம் ஐடி ரெய்டு, இத நிறைய விஷயங்கள் எல்லாம் பாஜக அழுத்தம் கொடுக்கறதாகவும், விஜய் வந்து மனசு மாறி இதுக்கு பாஜக கூட்டணியில வந்து சேருவாரு அப்படிங்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. ஆனா பிஜேபி காரங்கிட்டையும் அதிமுக காரங்கிட்டையும் அது கேட்டோம்னா விஜய் கிட்ட எல்லாம் நாங்க கூட்டணி பத்தி பேசுறது கிடையாது, அவர் வந்தாலும் ஒண்ணு வரலனாலும் ஒண்ணு, அதெல்லாம் வதந்தி அப்படின்னு தான் பிஜேபி நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் சொல்றாங்க. தேர்தல் தேதி இன்னும் ஒரு சில தினங்கள்ல அறிவிக்கப்பட நிலையில தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே பாஜக என்ன முடிவெடுக்க போகுது, விஜய் வந்து இழுத்துக்குமா, இல்ல விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு, தனிச்சுதான் போட்டியிட போறாரா, இல்ல பாஜக கூட கூட்டணி வச்சிடுவாரா, இல்ல விஜய் சசிகலா இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம பொறுத்துதான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.